Hello, is it audible? Good afternoon, and all present here. Okay. Respected principal, distinguished chief guest, my dear friends, and my beloved students, a very warm and a proud Independence Day to everyone. Okay. Before I convey my speech, I could appreciate the performance of the students. I think I can go in Tamil. Tamilல பேசலாமா? தமிழ்ல பேசலாமா? பேசா? ஓகே. நான் முதல்ல என்னோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை முதல்ல பாராட்டணும்னு ஆசைப்படுறேன். Because really I didn't expect this from you all. It was excellent. The performance was excellent. உண்மையிலேயே பெண்கள் இது சாதிக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரமிஸ் ஷோலாம் பார்த்ததே இல்லை. பசங்க செய்வாங்க பார்த்துருக்கோம், பட் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி அந்த அருமையா இருந்துச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ். அது இல்லாம அந்த மைமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே கடைசியில அந்த பிளாக் கலர் அழகா டக் டக்குன்னு அதை ஷிஃப்ட் பண்ணது. அப்புறம் முக்கியமா சொல்லணும்னா அந்த ஃபர்ஸ்ட் வெல்கம் ஸ்பீச் பண்ண ஒரு பொண்ணு, ஆக்சுவலா அவங்க அந்த மைக் இன்சர்ட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. ஆனாலும் ஐ குட் see her the confidence. அவங்க அதை கண்டுக்காம அழகா அதை கோரிலேட் பண்ணி பேசி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்த டாஸ்க் முடிச்சிடணும்னு சொல்லி கிளியரா அழகா பேசி முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சிருந்தா அவ்வளவுதான் மறந்துடுச்சுன்னு சொல்லி போயிருந்திருக்கலாம், பட் இட் வாஸ் ரியலி அமேசிங். அப்புறம் நீங்க எல்லா லாங்குவேஜ்லயும் பேசுனீங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. நீங்க எல்லாருமே சிங்கர் பெண் அப்படின்றத நிரூபிச்சிட்டீங்க. நான் இதை உண்மையிலே இங்க எதிர்பார்க்கல. சூப்பரா பண்ணீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் யூ. இந்த கோரிலேஷன், இந்த கோஆர்டினேஷன், இவங்களும் சூப்பரா அவங்க கோரியோகிராஃபி நல்லா பண்றாங்க. அந்த என்ன சொல்லணும், உங்களுக்கு உங்களோட வாய்ஸ் அந்த தமிழ்ல அவங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ற விதம், அந்த காமெடியா பண்றது எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். இந்த விமென்ஸ் காலேஜில் ஒரு வாழ்க்கையில் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல ஈஸியாக நம்ம முன்னேறதுக்கான ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இஸ் இட் ஆடிபிள் ஃபார் த லாஸ்ட் ரோ? ஓகே. The one and only word which can make you to do anything in life is believe in yourself. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிலீவ் இன் யோர் செல்ஃப்னா என்ன? ஒரே ஒரு பொண்ணு குரல் திருப்பி திருப்பி கேட்குது. வாட் அபவுட் தி அதர்ஸ்? பிலீவ் இன் யோர் செல்ஃப்னா என்ன? நம்ம மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை. நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சோன்னா கண்டிப்பா வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாம். அதை நீங்க இந்த டாபிக் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்றது கான்செப்ட், அது தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நீங்க தான் சரியான ஆளு உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொல்றதுக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மேல வைக்கிற நம்பிக்கை. நம்மளே நம்ம மேல நம்பிக்கை வைக்கலன்னா வேற யாரும் வைக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம மேல நம்பிக்கை வச்சா நம்ம எதை வேணாலும் லைஃப்ல சாதிக்கலாம். ஓகே, இது என்னன்னா நம்ம நினைக்கலாம், அதாவது எனக்கு ஐ டோன்ட் ஸ்பீக் குட் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் சரியா பேச மாட்டேன், எனக்கு அறிவு இல்லை, நான் நிறைய வாட்டி ஃபெயில் ஆகிறேன், என்னால எப்படி சாதிக்க முடியும், என்னால எப்படி என் மேல நம்பிக்கை வைக்க முடியும் நீங்க நினைக்கலாம். அதாவது அப்படி கிடையவே கிடையாது. ஃபார் மேக்கிங் டிஃபரன்ஸ் இட் இஸ் நாட் நெசசரி தட் யூ ஷுட் பி பர்ஃபெக்ட். உங்களால ஏதோ ஒரு விஷயத்த சிறப்பா செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பர்ஃபெக்டா இருக்கிறவங்க தான் எல்லாத்தையும் சிறப்பா செய்ய முடியும்னா உலகத்துல எதுவுமே செய்ய முடியாது. கரெக்டா இல்லையா? அதனால முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு என்ன டெஃபிஷியன்சி, நமக்கு என்ன பிரச்சனை, என்னோட வீக்னஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சப்போர்ட், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, we should try to accept our deficiency. நமக்குள்ள இருக்கிற வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு then we should move forward. நம்மளோட தேவையில்லாத எண்ணங்கள், நம்மளோட தேவையில்லாத நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு we should think positively. நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதை பேசுங்க, நல்ல லைஃப் நடக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்றேன். என்னன்னா
ஒரு பையன் ஒருத்தர் இருந்தான். ஒரு சின்ன பையன் கிராமத்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தான். வீட்டுல யாரும் சொல்லி தரதுக்கு ஆள் கிடையாது, வசதியும் கிடையாது டியூஷன் வச்சு படிக்க. அவன் ஸ்கூல்ல படிச்சான். அவன் ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் அவன் ஸ்கூல்ல படிக்கணும். ஆனாலும் அவன் டெய்லி போய் படிப்பான் வருவான். ஆனா அவனோட லட்சியம் என்ன அப்படின்னா வக்கீல் ஆகணும் அப்படின்றது அவனோட ஆசை. அவங்க மிஸ் கேட்கறாங்க நீ என்ன ஆகணும் அப்படின்னு, நான் வக்கீல் ஆகணும். ஓகே தென் அவன் பரீட்சை எழுதுறான். 5 பேப்பர்ல மார்க் கொடுக்குறாங்க. 5 பேப்பர்ல 4 பேப்பர்ல ஃபெயில், ஒரு பேப்பர்ல ஜஸ்ட் பாஸ். அப்போ அவங்க மிஸ் சொல்றாங்க அவனை கூப்பிட்டு, யூ ஆர் நாட் குட் எனஃப் டு பி an advocate அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, வக்கீல் ஆகிறதுக்கு நீ எந்த தகுதியுமே உனக்கு இல்லை. யூ ஆர் நாட் குட் எனஃப், உனக்கு எந்த தகுதியுமே இல்லை, நீ லாய்க்கு இல்லாத ஒருத்தவன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் ரொம்ப சோகமாயிட்டு அவன் வீட்டுக்கு போறான். வீட்டுல போயிட்டு சோகமா உட்காந்துருக்கான். அப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க, என்னப்பா சோகமா இருக்கேன்னு. இந்த மாதிரி எங்க மேடம் சொன்னாங்க யூ ஆர் நாட் குட் எனஃப் அப்படின்னு சொன்னாங்க, உனக்கு தகுதியே இல்லை, நீ லாய்க்கு இல்லாத ஒருத்தவன் அப்படின்னு சொன்னான். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, உங்க மேடம் சொன்னது உன்னோட மார்க் வச்சுதான், பேப்பர்ல இருக்கிற மார்க் வச்சு அவங்க நீ தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உன்னோட மனசு என்னன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, டோன்ட் let someone who has seen the first page of your life to write the whole life history அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, உன்னோட வாழ்க்கையோட ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்த ஒருத்தரை உன்னோட வாழ்க்கையின் முழு வரலாறு எழுத ஒருபோதும் அனுமதிக்காதேன்னு சொல்றாங்க. புரியுதா கான்செப்ட் என்னன்னு? அதாவது ஒரு பரீட்சையில என்ன சூழ்நிலையில அவன் பரீட்சை எழுதியிருப்பான். ஒருவேளை அவன் படிச்ச கொஸ்டின் வராம இருந்திருக்கலாம், இல்ல பரீட்சை நேரத்துல மறந்து போயிருக்கலாம், இல்ல பரீட்சைக்கு ஃபீவரா இருந்த ஒழுங்கா படிச்சிருக்க முடியாம இருந்திருக்கான். ஏதோ ஒரு காரணத்தினால அவனால மார்க் எடுக்க முடியாம போயிருக்கும். மார்க் எடுக்கலன்ற ஒரு காரணத்தினால அவன் முட்டாள்னு சொல்லிட முடியாது, அவனால எதுவுமே சாதிக்க முடியலன்னு சொல்லிட முடியாது. சில பசங்க ஸ்கூல்ல நல்லா படிக்கும், வீட்டுல விளையாட்டுத்தனமா நாட்டியா இருக்கும். சில பசங்க வீட்டுல அராஜகம் பண்ணும், ஸ்கூல்ல பார்த்தா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்கும். ஸோ ஒருத்தரோட ஒரு சைடை மட்டுமே பார்த்த ஒருத்தர், இப்ப ஸ்கூல்ல அந்த மிஸ்ஸுக்கு என்ன தெரியும், அவனை பரீட்சையில மார்க் இல்லை அவ்வளவுதான், அதை வச்சு நீ தகுதி இல்லாதவன் சொல்லிட்டாங்க. அதை அப்படியே அவன் நம்பியிருந்தா வாழ்க்கை என்ன ஆகும் இல்லையா? அதனால அவங்க அம்மா சொன்ன வார்த்தைய அந்த பையன் தாரக மந்திரமா எடுத்துக்கிறான். என்ன சொன்னாங்க அவங்க அம்மா அப்படின்னா, நீ உன்னோட ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்த ஒருத்தரை வச்சு உன்னோட வாழ்க்கையின் முழு வரலாறையும் எழுத ஒருபோதும் அனுமதிக்காதே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் உன்னை பத்தி நீ லாய்க்கு இல்லாதவன், உன்னால முடியாது, திறமை இல்லாதவன் சொல்லிட்டு அதை அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கிட்டு டென்ஷன் ஆகி நமக்கு முடியாது போல இருக்கு, நம்மளால சாதிக்க முடியாது போல இருக்குன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. பிலீவ் இன் யோர் செல்ஃப். நீ நம்பினால் நீ ஜெயிப்பாய். இந்த வார்த்தையை அண்டர்லைன் போட்டு அப்போஸ்ட்ரோபிக்குள்ள வச்சு அண்டர்லைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வார்த்தை? நீ நம்பினால் நீ ஜெயிப்பாய். நான் ஜெயிப்பேன்னு நான் நம்பினேன்னா நான் ஜெயிச்சே தீருவேன். இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்றேன், 3B ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப். உன்னை நீ முதல்ல நம்பணும், என்னால முடியும் நம்பணும். என்ன முடியும் நம்பணும்? ஒன்றும் இல்லை, லைஃப்ல ஒரு சின்ன டார்கெட் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கெல்லாம் காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க. என்னவா ஆகணுன்றது உங்களோட லட்சியமா இருக்கு, எதுவாக வேணாலும் இருக்கட்டும். உங்களோட கனவு உலகம் எதுவாக இருக்கணும். அட் த மோஸ்ட் என்ன நம்ம ஆசைப்படுவோம்? ஒரு நல்ல வீடு, ஒரு ரெட் கலர் காரு, ஒரு பொட்டி நிறைய பணம், இல்லை நகை, இதெல்லாம் ஆசைப்படுவோம். லாஸ்ட் நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கும்? என்ன சத்தத்தை காணும். எல்லாருமே நல்ல லைஃப்ல வாழணும்னு ஆசைப்படுவோம். இல்ல ஓகே ஒரு நல்ல ஜாப் வேணும், இல்ல ஒரு நல்ல பணம் வேணும்னா நல்ல ஜாப் வேணும். எப்படி பிளான் பண்றது, லைஃப் எப்படி பிளான் பண்றது அப்படின்னா, இப்ப நீ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா, இல்ல டிகிரி படிக்கிறியா, அடுத்து உனக்கு நீ பிபிஏ படிக்கிறியா, இல்ல எம்பிஏ படிக்கணும். எம்பிஏல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். உன்னோட டார்கெட்டை முதல்ல பெரிய டார்கெட்ல இருந்து சின்ன சின்னதா கட் ஷார்ட் பண்ணி ஒரு புள்ளியில கூட நிறுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீ 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தோட கூடிய ஒரு நல்ல வேலை வாங்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? முதல்ல பிபிஏல நல்ல மார்க் எடுக்கணும், அப்பதான் எம்பிஏக்குள்ள போக முடியும். எம்பிஏ நல்ல மார்க் எடுத்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா வேலை கிடைக்கும். அப்ப இன்னைக்கான டார்கெட் என்ன? நாளைக்கு வரப்போற பரீட்சைக்கான பாடத்தை இன்னைக்கு நான் படிக்கணும். ஸோ என்னோட இன்னைக்கான கோல், ஒரே ஒரு இங்கிலீஷ் பேப்பரை சாயந்தரம் 6 மணிக்குள்ள நல்லபடியா படிச்சு முடிச்சிடணும், அவ்வளவுதான். நீ 1 லட்சம் மாசம் சம்பாதிக்கிறதுக்கான திட்டத்தோட ஒரு படி இன்னைக்கான ஒரே ஒரு பிளான். புரியுதா? ஸோ உன்னோட பெரிய கோல் எதுவாக இருந்தாலும் அதை சின்ன சின்னதா ஸ்பிட் அப் பண்ணி டெய்லி ஒரு கோல் வைங்க. இன்னைக்கு நான் நேற்று 6 மணிக்கு எழுந்துச்சுன்னா இன்னைக்கு 5 மணிக்கு எழுந்திருப்பேன். ஸோ முதல்ல உங்களை நம்பணும். ஸோ நான் கண்டிப்பா 1 லட்ச ரூபா சம்பளத்தோட கூடிய வேலை வாங்கிடுவேன் நம்பணும். அதுக்கடுத்து யூ ஹாவ் டு பிகின்.
நீ செய்யற வேலையை எப்படி பண்ணணும், அப்ப டைம் டேபிள் போடு. அதாவது நான் MBA படிக்கணும்னா இன்னைக்கு நான் BBA ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து படிக்கணும். ஸோ அப்போ 5 சப்ஜெக்டா, ஒரு சப்ஜெக்டுக்கு 4 நாள், அதுல 6 சாப்டர் இருக்கா, அப்போ ஒரு சாப்டருக்கு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் இப்படி ஒதுக்குங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசி ஒரு பாயிண்ட்ல நீங்க இன்னைக்கு இவ்வளவு தானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிலீவ் தென் பிகின். ஆரம்பிங்க. நீங்க எப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களோ, எப்போ நீங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே சக்சஸோட படிக்கட்டுல ஏற ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க கையில சக்சஸ் வந்து விழுந்தே தீரும். ஸோ தேர்ட் வே இஸ் ஃபார் பிகம். ஸோ யூ வில் பிகம் த பர்சன் யூ வாண்ட் டு பி. எனக்கு குறை இருக்கு. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரே ஒரு விஷயம் கன்வே பண்ணும். அந்த பையன் அவங்க அம்மா சொன்னதை கேட்டு அவன் அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியில அந்த பையன் அவங்க அம்மா சொன்னதை கேட்டு அதுக்கப்புறம் நிறைய வாட்டி பரிசு எழுதுறான், ஃபெயில் ஆறான். ஆனாலும் அவனுக்கு இப்ப அந்த ஃபெயிலியர் ஒரு பாரமாவே தெரியல. ஏன் சொல்லுங்க? ஒண்ணு அதாவது எழுதுறான் ஃபெயில் ஆறான். ஆனாலும் அவனுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. என்னன்னா, failure can never stop you unless you feel that you are regret of that. அதாவது ஒருத்தன் ஃபெயில் ஆகிட்டே வர்றதுனால நான் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரப்போறதில்ல, தோல்வி வரப்போறதில்ல. எப்போ ஒருத்தன் தோல்வி அடைவானா, போதும் என்னால முடியல நான் அவனா முடிவு பண்ணாதான் அந்த தோல்வி அடைய முடியும். ஸோ எந்த தோல்வியும் ஒரு மனுஷனோட வளர்ச்சியை நிறுத்த முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் நல்லா படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி வக்கீலாவே ஆயிட்டான். வக்கீலாகி அவன் வந்து பெரிய லாயர்னு ப்ரூவ் பண்ணி ஜட்ஜ் ஆகி ஒரு கோர்ட்ல உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு கிளைண்ட் வராங்க. பார்த்தா அவங்களோட மிஸ் வராங்க. இவனால அவங்க மிஸ் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. கோர்ட்ல இருந்து சாம்பர்ல இருந்து ஓடி வந்து அவங்கள காலை தொட்டு கும்பிடுறான். தொட்டு கும்பிட்டு வந்து அவங்களும் இவனை கண்டுபிடிச்சிடறாங்க கரெக்டா. ஏன்னா அந்த வார்த்தை அவங்களுக்கு ஞாபகம் வரும். கண்டுபிடிச்சிட்டு ஐம் ரியலி சாரி, நான் உன்ன யூ ஆர் நாட் குட் எனஃப்னு சொன்னது தப்பு தான், மன்னிச்சுக்கோ அப்படின்னு அவங்க மேடம் சொல்றாங்க. அப்ப இந்த ஜட்ஜு சொல்றாரு, நீங்க தப்பு இல்லை, உங்க சைட்ல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு மார்க் குறைஞ்சிருச்சுன்ற அதனால நீங்க அவன் லாயக்கு இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா அவன் ஃபியூச்சர்ல எப்பேற்பட்ட மனுஷனா மாற போறான்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அன்னைக்கு உங்க சைட்ல எந்த தப்பும் இல்லைன்னு இந்த ஜட்ஜு பெருந்தன்மையா சொல்றாரு. அதுவும் கரெக்ட் தான். இதை யோசிச்சு பாருங்க. அதாவது நான் சொல்ல அந்த கான்செப்ட் என்னன்னா, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்க இன்னைக்கு ஒரு நிலைமையில இருக்கீங்கன்றது உங்களுடைய முடிவு கிடையாது. திஸ் இஸ் நாட் யுவர் டெஸ்டினேஷன். நீங்க இன்னைக்கு எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுத்தாலும் அடுத்த யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வரணும், இது உங்களோட டெஸ்டினேஷன் கிடையாது. இன்னைக்கு 10 மார்க் எடுத்தா நாளைக்கு 20 மார்க் எடுக்கலாம். இன்னைக்கு 7 இருக்கும், நாளைக்கு ரொம்ப கோடீஸ்வரனா கூட ஆகலாம். தி பிரசன்ட் சிச்சுவேஷன் யூ ஆர் அட் பிரசன்ட் இஸ் நாட் யுவர் டெஸ்டினேஷன். இன்னைக்கு இருக்கிற உங்களோட நிலைமை உங்களோட முடிவு கிடையாது. அது எப்போ வேணா மாத்தலாம். அதை எப்படி மாத்தணும் அப்படின்னா, என்னோட வீக்னஸ்ன்றத வச்சு ஒரு மனுஷனோட தரம் நிர்ணயிக்கப்படுறது இல்லை. உன்னோட வேல்யூ எப்படி முடிவு பண்ணப்படுது? யுவர் வேல்யூ இஸ் நாட் டிட்டர்மைன்ட் பை யுவர் வீக்னஸ். இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை வாட் யூ டூ வித் வாட் யூ ஹாவ். உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீ எப்படி வரன்றதை வச்சுதான் உன்னோட வளர்ச்சி முடிவு பண்ணப்படுது. எனக்கு மேக்ஸ் நல்லா வரும், என் ஃப்ரெண்டுக்கு டான்ஸ் நல்லா வரும். அவன்கிட்ட போய் நீ உனக்கு மேக்ஸ் போட தெரியலன்னு கேட்டா அவன் என்ன பண்ணுவாங்க? நமக்கு என்ன வருதுன்னு கண்டுபிடிங்க, நமக்கு என்ன வரலன்னு கண்டுபிடிங்க, எதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிங்க, அதுல உங்க ஃபோக்கஸை வைங்க. ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் வந்து விழுந்தே தீரும். ஸோ இந்த கதையிலையும் அதே தான். அந்த பையன் அந்த மிஸ் சொன்னது கரெக்டாவே இருந்திருக்கலாம், ஆனா அவன் அதை நம்பல. என்னால முடியும்னு அவங்க அம்மா சொன்ன மோட்டிவேஷன் வார்த்தையை வச்சுட்டு அவன் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு போராடி ஒரு நல்ல வக்கீலாகி நல்ல ஜட்ஜ் ஆகி வாழ்க்கையில பெரிய நிலைமைக்கு வந்துட்டான். ஸோ இந்த ஸ்டோரியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், பிலீவ் இன் யோர் செல்ஃப். நீ நம்பினால் நீ ஜெயிப்பாய். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பா நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆவேன் நம்புங்க. அதை நோக்கி உங்க பயணத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா டைம் டேபிள் போடுங்க. வாழ்க்கையில ஈஸியா ஜெயிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்ன அந்த தாரக மந்திரம் என்ன ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். நீ நம்பினால் நீ ஜெயிப்பாய். கமான், யார நம்புனா? என்னன்னு நம்புனா? உனக்கு அறிவே இல்ல, நீ சுத்தமா லாய்க்கு இல்ல நான் ஒண்ணு சொல்லிட்டேன்னா நீ நம்பிடுவீங்களா? அப்புறம் என்ன நம்பணும்? நான் ஜெயிப்பேன்னு நம்பணும். நான் ஜெயிப்பேன்னு நம்பிட்டு சும்மாவே தூங்கிட்டே இருந்தா ஜெயிச்சிடலாமா? என்ன செய்யணும்?
படிக்கணும். அதாவது இந்த 3B ஃபார்முலா, அதாவது நீங்க இன்னைக்கு என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஓகே, நீ நம்பினால் நீ ஜெயிப்பாய். அடுத்து 3B. 3B என்னென்ன? பிலீவ், பிகின் அண்ட் பிகம். ஓகே, இன்னைக்கு the situation at present you are is not your destination. இது உன்னோட நிலை பர்மனண்டான நிலை இல்லைன்றதை முதல்ல நம்பணும். அடுத்து என்ன நம்பணும்னா, நீ என்ன வச்சிருக்கியோ அதை வச்சு முன்னுக்கு வரணும். எனக்கு இல்லை, நான் வசதி இல்லை, வசதி இருந்திருந்தா நான் 1000 ரூபாய்க்கு அப்ளிகேஷன் வாங்கி போட்டிருந்தா அந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சி நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பேன். அது இல்லை. 10 பேர் அழகி போட்டிக்கு போறாங்கன்னா அதுல யார் அழகா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ் கொடுப்பாங்க. அவங்க என்ன விட அழகா நான் போயிருந்தா நான் தான் ஜெயிச்சிருப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ என்ன செய்யறியோ அதுல நீ எப்படி சாதிக்கிற, உனக்குள்ள என்ன இருக்கோ அதை வச்சு நீ டெவலப் பண்ணு. எனக்கு இல்லைன்றதை ஃபோக்கஸ் பண்ணாத, உனக்கு என்ன வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, வாட் யூ வாண்ட் யூ ஃபோக்கஸ் ஆன் தட். நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் எ வில்லிங் ஹார்ட். முடியும்னு நினைக்கிற மனசுக்கு எதுவுமே முடியும். சரியா? ஹியூமன் வேல்யூன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. மனுஷனா மதிக்கிற ஒரு விஷயம், அதை நம்புங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசுங்க, எல்லாரையும் மதிங்க. முக்கியமா அப்பா அம்மா கிட்ட, வீட்டுல இருக்க அண்ணன் தம்பி கிட்ட அன்பா பேசுங்க. இப்போ இந்த அழகா அந்த இதுல காமிச்சாங்க, ஃபுல்லா செல்லு வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காரு, அம்மா வந்து எழுப்புறாங்க, அது சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரிதான் இப்ப எல்லார் வீட்லயும் நடக்குது. எல்லார் வீட்லயும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதே இல்லை. அப்படியே சாப்பிட்டாலும் 4 பேர் 4 செல்போன் வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த கம்யூனிகேஷனே இல்லை, ஒரு அன்பே இல்லை, பரிமாற்றமே இல்லை. அதாவது டெய்லியும் ஒரு வார்த்தையாவது அப்பா அம்மா கிட்ட அன்பா பேசுங்க. நீங்களாம் சின்ன பசங்க, அம்மா ஏதோ செஞ்சு கொடுத்தா அப்படியே நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுறீங்க. நீங்க நல்லா இல்லைன்னு சொல்றதை விட நீங்க சும்மாவே வரலாம். நல்லதா உங்களால பேச முடிஞ்சா பேசுங்க, இல்லாட்டி பேசாமலே இருக்கலாம். ஒரு சின்ன வார்த்தை, அன்பா ஒரு வார்த்தை, அப்பா கிட்ட போயிட்டு வர, அம்மா கிட்ட போயிட்டு வர, அண்ணன் தம்பி கிட்ட ஒத்துமையா இருந்து பாருங்க. ஹியூமன் வேல்யூ அழிஞ்சிட்டே போகுது. மனுஷன் முதல்ல மதிக்கணும். ஒரு சின்ன சின்ன வார்த்தை உங்களோட வாழ்க்கையை மாற்றும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் வெரி பெஸ்ட். எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னையிலேருந்து நம்ம நல்லபடியா நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் டு மெமரைஸ் த வேர்ட். நான் சொன்ன வார்த்தைகளை ஞாபகம் வச்சு மனப்பாடமா கூட பண்ணிக்கோங்க. நீ நம்பினால் நீ ஜெயிப்பாய், நான் நம்பினேன் நான் ஜெயிச்சேன் அப்படின்னு நீங்க ஒரு சமயம் சொல்லுவீங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you so much.